30 வருடங்களாக பட்டா கேட்டு போராடும் கிராமம் நாளை திருப்பூர் வரும் தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் 1000க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டம். கடந்த 1992ஆம் ஆண்டு திருப்பூரில் பெய்த கனமழையால் நொய்யல் நதிக்கரையில் இருந்த பல குடியிருப்புகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. அதில் தங்கள் உடைமைகளை இழந்து சாலைக்கு வந்த 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பல்லடத்தை அடுத்த அறிவொளி நகரில் தற்காலிகமாக குடிவைக்கப்பட்டனர். இன்று அறிவொளி நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டு 1000க்கும் மேற்பட்டோர் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள் கூறுகையில், மாவட்ட நிர்வாகம் மூலம்தான் இங்கு குடிபெயர்ந்தோம் எனவும், இந்த இடம் மேய்ச்சல் புறம்போக்கு என்பது எங்களுக்கு தெரியாது எனவும், நாங்கள் குடிபெயர்ந்த இப்பகுதிக்கு அறிவொளி நகர் என்று பெயர் சூட்டியது அதிகாரிகள்தான் எனவும் பட்டா பெற்று தருவதாக மக்கள் பிரதிநிதிகள் வாக்குறுதி அளித்து 30 வருடங்களாக ஏமாற்றி வருவதாகவும், ஓட்டுக்காக மட்டுமே எங்களை பயன்படுத்தி வருகின்றனர் எனவும், பட்டா இல்லாததால் வங்கி கடன் உட்பட எந்த ஒரு சலுகையும் எங்களால் பெற முடியவில்லை எனவும், 2 தலைமுறை கடந்தும் பட்டா கிடைக்காததால் அடுத்த தலைமுறையாவது பட்டா பெற்று பயன்பெற வேண்டும் என்பதற்காக நாளை திருப்பூர் வரும் தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இன்று காத்திருக்கு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழக முதல்வரை சந்திக்க நேரம் கேட்டும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை எனவும், தொடர்ச்சியாக எங்கள் பகுதியை புறக்கணித்தால் தேர்தலை புறக்கணிப்போம் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். ஹாரிஸ் பாபு, அறிவொளி நகர் பட்டா ஒருங்கிணைப்பு குழு சார்பாக கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பூரினுடைய நொய்யல் ஆற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அறிவொளி நகர் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் அன்றைய ஒருங்கிணைந்த கோவை மாவட்டமாக இருக்கும்போது மாவட்ட தலைவராக மாவட்ட ஆட்சியராக இருந்த CV சங்கர் அவர்களால் வழங்கப்பட்ட இந்த நிலம் தொடர்ந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்கள் பட்டாக்காக தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறோம். இந்த போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறுபட்ட ஆட்சி மாற்றங்கள் இதுவரை கிட்டத்தட்ட 6 ஆட்சியாளர்களுக்கு மேலே நாங்கள் இந்த அறிவொளி நகரில் பார்த்துட்டோம். இதில் இந்த குறிப்பாக சொல்லணும்னா, இந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியாக இந்த ஆறுமுத்தாம்பாளையம் ஊராட்சி அறிவொளி நகர் பகுதி. ஏன்னா இங்கே ஒரு 10,000க்கு மேற்பட்ட வாக்குகள் இருக்கிறனால ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தங்களுடைய வாக்கு வங்கிகளாக இந்த மக்களை தொடர்ந்து பார்த்துட்டு வராங்க. அந்த அடிப்படையில் இப்போ எல்லா ஆட்சியாளர்களுமே இப்போ இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், இதற்கு முந்தைய அதிமுகவாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க எங்களுடைய அறிவொளி நகர் பகுதியில் வைக்கக்கூடிய முக்கிய வாக்குறுதியாக பார்த்தீங்கன்னா பட்டாவை தான் வச்சு வாக்குகளை வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே ஆட்சியாளர்கள் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் சட்டத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா போராடி கொண்டிருக்கோம் ஜனநாயக அடிப்படையில். இப்போ இந்த முறை கடந்த முறையில் நம்ம போராடிய போது இதற்கு பகரமாக நம்ம நிலம்லாம் ஏற்பாடு படுத்தி பட்டா தரேன்னு சொல்லி தேர்தல் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய காரணத்தை சொல்லி கிடப்பில் போட்டாங்க. இப்பயே கிட்டத்தட்ட இந்த ஆட்சி முடியக்கூடிய ஒரு 4.5 ஆண்டு காலங்களாகி இன்று செய்யலை. அப்போ இந்த அடிப்படையில் மீண்டும் பட்டா குழுவினர் அறிவொளி நகரனுடைய ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து போராட்டத்தை முன்னெடுக்கும் போது மாவட்ட ஆட்சியரை சந்திச்சிருக்கோம், துணை ஆட்சியரை சந்திச்சிருக்கிறோம், தாசில்தாரை சந்திச்சிருக்கோம், ஏனைய ரெவன்யூனுடைய அதிகாரிகள் எல்லாமே சந்திச்சிருக்கோம். அதை தாண்டி அமைச்சரை தற்காலிகமாக ஒரு 5 நாளுக்கு முன்னாடி நாம் சந்தித்து நம்ம அவங்கள்ட்ட பட்டா கொடுங்கன்னு கூட கேட்கல, முதல்வரை சந்திக்கிறதுக்கான எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். அதற்கும் அவங்க மறுக்கலை. இன்னும் பட்டா குழுவினருக்கு சரியான மரியாதையே அங்கே கிடைக்கல அப்படிங்கிறதான் எங்களை இன்னும் போராட்டத்துக்கு தூண்டக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துச்சு. அப்போ அந்த அடிப்படையில் தான் நாம் அதுக்கப்புறம் இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காவல்துறையிலும் முறையாக நம்ம அனுமதி வாங்கிட்டு கிட்டத்தட்ட 4 நாட்கள் முன்பாகவே அனுமதி வாங்கிட்டு நம்ம இன்றைக்கு அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு வர கிட்டத்தட்ட ஒரு 10,000 வாக்கு வங்கியில் இருக்கக்கூடிய மக்கள், இன்றைக்கு 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இன்றைக்கு தெருவில் அமர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆட்சியாளர்கள் இன்றளவும் அதிகாரிகள் மக்களை சந்தித்து பட்டா குழுவினரை சந்தித்து செய்யாதனால வரக்கூடிய நாளை திருப்பூருடைய மாவட்டத்திற்கு வருகை தரக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த பேட்டியின் வாயிலாக சொல்லக்கூடியது, மக்களை நீங்கள் இதன் வாயிலாக நீங்கள் கண்டு கொண்டு இந்த பட்டா பிரச்சனையை சரி செய்து கொடுக்கவில்லை எனில் வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய இந்த போராட்டம் தீவிரமடையும். அதேபோல் நாளை இதுவரை ஜனநாயக அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இன்னும் கூட நாங்கள் மக்களை இந்த போராட்டத்திற்கு சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஏன் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஒவ்வொரு முறையும்
வந்து ஒவ்வொரு ஆட்சியாளர்களையும் நீங்கள் சந்தித்து நீங்கள் இவ்வளோ சிரமப்பட்டு பல்வேறுபட்ட போராட்டங்களை முன்னெடுக்கிறீங்க. ஆனால் ஆட்சியாளர்கள் அதிகாரிகளோ கண்டுகொள்வதில்லை. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த முறை நம்ம போராட வேணாம், தேர்தலை வந்து ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்போம். ஏன்னா இந்த முறை வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற்றதும் வந்து இந்த அறிவொளி நகருடைய பகுதியை மூலியமாக தான். பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றதுடைய வெற்றியை தீர்மானித்ததும் அறிவொளி நகர் பகுதி தான். ஆகையால் வந்து அவர்கள் எப்படியா இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் நம்ம வருவார்கள். நமக்கு பட்டா கொடுக்கவில்லைன்னா இந்த முறை வந்து நம்ம தேர்தலை புறக்கணிப்போம்னு சொன்னாங்க. ஆனால் பட்டா குழுவினரில் வந்து எல்லாருமே ஒவ்வொரு அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கிறனால நம்ம அந்த நிலைக்கு போக வேணாம். இன்னும் வந்து நம்ம அரசின் மீதும் அதிகாரி மீதும் நம்பிக்கை வைத்து கடைசியாக ஒரு போராட்டம் வந்து நம்ம பண்ணி பார்ப்போம். அதில் நமக்கு தீர்வு கிடைக்கலைன்னா நாளைக்கு முதல்வர் வந்து மீண்டும் நம்மளை சந்திக்கலைன்னா இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம். அதே போல் நீங்கள் சொன்னக்கூடிய கோரிக்கையை நம்ம பரிசீலனை செய்து அதுக்கு என்னங்கிறத பார்ப்போம். ஆகையால் வந்து நம்ம இதன் மூலம் சொல்கிறது என்னென்னா, எங்களை வந்து தேர்தல் புறக்கணிப்பு என்று சொல்லக்கூடிய நிலைக்கு ஆட்சியாளர்கள் தள்ளிவிடாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து அறிவொளி நகர் பகுதிக்கு பட்டா வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி. வந்து அறிவொளி நகரில் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். எந்த ஒரு அடிப்படை தேவையுமே இல்லாமல் வசதிகளுமே இல்லாதப்போ நாங்கள் வந்திருந்தோம். ஆனால் இன்னைக்கு இந்த ஒவ்வொரு ஆட்சிகளும் வரும்போது பார்த்தோம்னா இந்த வருஷம் நாங்கள் பட்டா தந்துடுறோம், கண்டிப்பாக எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் எந்த ஆட்சியாளர்களும் எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் அறிவொளி நகர் அப்படிங்கும்போதே ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் புறம்போக்கு இடத்துல இருக்கிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு பேங்க்குக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே இருக்கிறீங்க அறிவொளி நகரா, அங்கெல்லாம் உங்களுக்கு லோன் தர மாட்டோம், அங்கே எந்த ஒரு வசதியும் அறிவொளி நகரா அப்படிங்கும்போது எங்களை வந்து ஒரு கேவலமாக ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காரு, இன்னும் ரொம்ப கேவலமாக தான் நினைக்கிறாங்களே தவிர பட்டாவுக்காக நாங்களும் ஒவ்வொரு முறை எத்தனையோ ஸ்டெப் எடுத்துகிட்டே தான் இருக்கிறோம். ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து பட்டாக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் எலெக்ஷன் வரும்போது மட்டும் எல்லா தலைவரும் வந்து சொல்கிற ஒரே வாக்குறுதி என்ன, கண்டிப்பாக இந்த ஆண்டு என்னை ஜெயிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் பட்டா வாங்கி தரேன்னு சொன்னாங்க. ஆனால் எந்த ஆட்சியாளர்களும் எந்த ஒரு தலைவர்களும் சொன்ன வாக்குறுதி எங்களுக்கு நிறைவேற்றவே இல்லை. அதனால தான் இன்னைக்கு ஊரெல்லாம் சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், இந்த பட்டாவுக்காக போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு பட்டா தர வரைக்கும் இந்த போராட்ட குழு வந்து நாங்கள் போராடிட்டே தான் இருப்போம். எங்களுக்கு நிச்சயமாக எங்கள் பகுதி மக்களுக்கு பட்டா வேணும். என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க, காகிதம் இல்லத்து நகர், திருப்பூரில் காங்கேய ரோட்டில் இருக்கிற காகிதம் இல்லத்து நகரில் மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகும்போது அந்த வீடுகளில் குடியிருந்தவங்களுக்கு என்ன பண்ணாங்க, தீக்கரையாக்கப்பட்ட வீடுகளுக்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி காலி இடம் இருக்குது, உங்களுக்கு பட்டாவோட நாங்கள் வீடு தரோன்னு சொல்லி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. 108 பேருக்கு பட்டா வந்திருக்குன்னு சொல்லிட்டு வெறும் 150 பேருக்கு மட்டும்தான் பட்டா கொடுத்தாங்க. மீதி இருக்கிற 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பட்டா இல்லை. ஒரு திருமணக்காரிக்கு ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், மாப்பிள்ளை பார்க்க போகிறோன்னா கூட அறிவொளி நகர புறம்போக்கில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எப்படி தர முடியும்னு கேட்குறாங்க. ஒரு பேங்க் லோன் தர மாட்டேங்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அறிவொளி நகரில் ஸ்கூல் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எல்லா வசதிகளுமே இருக்குது. ஆனால் பட்டா மட்டும் இல்லை. நாங்கள் பட்டாக்காக விடாமல் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், ஊர் மக்கள் சேர்ந்து போராடிட்டே தான் இருப்போம்.